ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சம்ஸ்கிருதத்துல சொல் அப்படின்னு சொல்றதுக்கு பதம் அல்லது சப்தஹா, பதங்களை சேர்த்து ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பேரு வாக்கியம். முதல்ல பதத்தினுடைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம், அடுத்தது வாக்கியத்துக்கு போறோம். பொதுவாக ஒரு சொல் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன பண்றோம், அதுல திணை அப்படின்னு ஒண்ணு, உயர்திணை அகிரிணை அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். உயர்திணையில என்ன பண்றோம், மறுபடியும் ஆனா பெண்ணா, ஜெண்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றத தமிழ்ல பால் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மொத்தம் 5 பால், ஆனால் சம்ஸ்கிருதத்துல 3 தான். பால் அப்படிங்கிறதுக்கு லிங்கம். தமிழிலோ ஆங்கிலத்திலேயோ ஒரு சொல்லினுடைய பாலை, ஜெண்டரை குறிப்பிடுவதற்கு அந்த சொல்லினுடைய பொருளானது முக்கியம். அதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம சொல்றோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எப்படி இருக்கிறது, அது மாதிரியே இருக்கா இல்ல அது மாறி இருக்கா அப்படிங்கறது அடுத்த வகுப்புல கற்போம். நன்றி, வணக்கம்.